கருவாய் அண்ணா மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் நல்லா இழுத்து இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறியா. விடாம 6-4 மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணா. போச்சு போச்சு, நீங்க தோக்க போறீங்க அண்ணா. ஏழை மடையா, நேத்தே ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கு மேட்ச் முடிஞ்சு போச்சுல. இதே இன்னைக்கு 6-4 மட்டும் தானே காட்டுவாங்க. அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க உலூசு மாதிரி. அதை பார்த்து போட்டு 6-4 அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போலாம் முத. நானே கடுப்புல இருக்கேன், தோத்து விட்டாங்கன்னு. இதுல நீ வேற. இவன் தோத்து என்ன பண்றது? உனக்கு கப்பா கொடுக்க போறாங்க, நீ போடாமத வந்துட்ட. நான் கூட உண்மையா நினைச்சேன் பார்த்துக்க. உண்மையா இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். 6-4 மட்டுமே அடித்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன்? ஏலே, கிரிக்கெட் மேட்ச் முதல் ஒழுங்கா பாக்குறியா நீயே? எங்கிட்ட ஒரு டிவியில போடுறத எங்கேயோ உப்பையா போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிற. போலாம் முதல் கிட்ட நீயே. கோது கோது, எங்க கோது இருக்கு? உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் உன்னைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கோது எங்க இருக்கேன்னு சொல்லு. மாமா, நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டேன் பார்த்துக்க. 200 ரூபா தரேனாங்க, அதனாலதான் போய் கலந்துக்கலான்னு இருக்கிறேன். கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் போனோம்னா 200 ரூபா கிடைக்கும்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறேன் மாமா. நீயும் வந்துடு, நான் இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். அங்க வா, அப்படியே பாத்துக்கோ. என்ன சீக்கிரம் வா மாமா, ஆன்லைன் போறதுக்குள்ள வந்துரு. நீ இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், அங்க போறதுக்குள்ள நடுவுல நீ பாத்துட்டு போயிடலாம். என்ன அட, பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாலக்கோ காசு எங்க கொடுத்தாலும் ஓடிட வேண்டியது. சரி சரி, நம்மளும் போய் அப்படியே அவளை பார்த்துவிட்டு பேசிவிட்டு வருவோம். கொல்ல நாள் ஆச்சு அவளை பார்த்து. கோது குட்டி இங்கே நிற்கிறா. ஐயா, போறப்பே கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா. நான் கூட ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருப்பான்னு பார்த்தா இங்கனுக்குள்ள நின்றுக்கிட்டு இருக்கா பாத்தியா. மாமனை பார்க்காம போக முடியலையா? இப்போ வரேன் பாரு. அடியே கோது, அடியே கோது, ஐ லவ் யூ. மாமனுக்கு எப்படி கஞ்சி ஊத்த போற? எடி கோது, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, போன் வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு கடவுளே, இன்னும் இந்த பையன் பிடிச்சிருக்கிட்டு இருக்கியா? என்னை கூப்பிட்டு உனக்கு கிண்டல் வைக்கிறது வேலையை போச்சா? இதுக்கு என்னை கூப்பிட்டு ஐ லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை, உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? ஒரு பொம்பளை ரோட்டில் நடக்க முடியலையே, எனக்கு மேக்கப் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நீ பார்த்துட்டு ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே. அப்பயும் சொன்னேன் என் மகன், நீ இப்படி மேக்கப் போட்டு போகாதம்மா போகாதம்மான்னு. இந்த வந்துருச்சுல ஒரு ப்ரப்போசலு. ஐயோ, நான் எத்தனை ப்ரப்போசல் எனக்கு வரப்போதோ தெரியல. கிளவிய, நீ பின்னாடி இருந்து பாக்குறப்ப கோதாவரி மாதிரி இருந்த, அதனாலதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீ முன்னாடி பாக்குறப்ப கிளவி மாதிரி இருக்கும். நான் போய் ஓயிடுறேன்னு. நான் ஒன்னும் உனக்கு ஐ லவ் யூ சொல்ல வரல, கோதாவரி நினைச்சுதான் சொல்ல வந்தேன் பாத்துக்க. ஆமா, நீ எதுக்கு இந்த அலங்கோலத்துல வந்திருக்கிற? தலைக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிற. எந்த பெயிண்ட் கடையில வாங்கிட்டு வந்த? ஏன் நல்லா இருக்கல? கோதாவரி தான் இந்த கெட்டப்ப எனக்கு போட்டு விட்டா பார்த்துக்க. அவ்வளோ மாதிரியே இருக்குல்ல, அதுக்கு தான் போட்டு விட்டா பார்த்துக்க. ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் தான் எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன். இதே பொழப்பா போச்சு. எத்தனை பேர் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுவீங்க. எனக்கு தான் காதலில் இஷ்டம் இல்லைன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஐயோ ஏம்மா, எதுக்கு இங்கேருந்து அழுதுகிட்டு இருக்க? இந்த தடிப்பை எது உன்னை சொன்னானா? ஏடா, எங்க அம்மா மனசு நோக்கிற மாதிரி என்னத்தடா சொல்லி தொலைச்சா? சொல்றியா இல்ல பண்ணியே? அவனே, நீ சொன்னேல இந்த பையன் விடாம நீ லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே கிடக்குறியான் பாத்துக்க. எனக்கு இப்படிக்கு காதுல இஷ்டம் இல்லைன்னு கேட்கவே மாட்டேங்கிறியான். வந்து எனக்கு பத்தியா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறான்டா. காதல் போய் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, கேட்கவே மாட்டேங்கிறேன் அந்த பையன். நான் என்ன பண்றதுன்னு தெரிய முடியல. ஏடா, எங்க அம்மா கிட்ட வந்து லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம் எங்க அம்மாக்கு காதல விருப்பம் இல்லைன்னு. எதுக்குடா எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? யோ, நான் எங்கேயா காதலிக்கேன்னு சொன்னேன்? நான் கோதாவரி நினைச்சுதாயா சொன்னேன். பின்னாடி இருந்து பார்க்குறப்ப கோதாவரி மாதிரியே இருந்துச்சு. முன்னாடி பார்த்தா அந்த கிளவி மூஞ்சி இருக்குது. நான் இதுக்கு உங்க அம்மாவை சொல்ல போறேன்? சொன்னதுக்கு வேணா மன்னிச்சுக்க. நான் கிளம்புறேன். அதை விட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் கோதாவரி நினைச்சுதாப்பா வந்தேன். மன்னிச்சுக்கம்மா, மாத்தி சொல்லிவிட்டேன். ஐயோ கடவுளே, அழகா போட்டது ஏன் தப்பா? அடடடா, அம்மா ஐஸ்வர்யா ராய் கூட இந்த அளவுக்கு சீன் போட மாட்டாங்க. ஆனா நீ போடுற சீன் இருக்கே, தாக்க முடியல. பேசாம போமா வீட்டுக்கு. வாங்க, ஒரு சைக்கிள் 3000 ரூபா. குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷல்லா தயாரிக்கப்பட்டது. 3000 ரூபா. ஒடியாக்க. அட, இந்த சைக்கிள் பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கும் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசையா இருக்குது. ஆனா என்ன பண்ண காய்ச்சிலையே. அந்த அண்ணன்ட்ட போய் கேட்போம், குறைஞ்ச வெளில தராங்களான்னு கேட்போம். இல்லைன்னா கிளவிட்ட சொல்லி எப்படியா இந்த சைக்கிளை வாங்கி போடணும். எல்லாரும் இதுதான் வச்சு ஓட்டுறாங்க. இனி இந்த சைக்கிள் 10 ரூபாய்க்கு தெரியா? அதுக்கு என்னப்பா, தாராளமா எடுத்துக்க. 10,000 ரூபா தானே, கொண்டா கொடுத்துட்டே எடுத்துக்க. என்ன ஏண்டி, நான் சொன்னது 10 ரூபானே. ஏய், போயிரு ஒழுகா. 3000 ரூபா சைக்கிளை 10 ரூபாய்க்கு எடுக்கிட்டு இருக்கியா? போடாமத ஆளுகளை பாரு, மூஞ்சி மகரையும் போடாமத. கிளவி, எனக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடு கிளவி. ரோட்ல நிறைய சைக்கிள் நிக்குது, எனக்கு ஆசையா இருக்கு சைக்கிள் ஓட்டணும்னு. எப்படியாச்சும் எடுத்து கொடு. வேலை 3000 ரூபா சொன்னாங்க. நீ எப்படியாச்சும் உன் தோட அடமானம் வச்சாது எனக்கு சைக்கிளை வாங்கி கொடு கிளவி.
இல்லை கருவாம்பிலை குடிக்கிறது கூட இல்லை கொப்பளிக்கிறது பண்ணிடுறேன் அவனுக்கு. ஆளுங்களுக்கு பிறகு கஞ்சியே இல்லாமல் கிடக்குறேன். அதில் வேற போய் சைக்கிள் 3000 ரூபாய்க்கு வாங்குற. 3000 நான் எங்கே போகிறது? தோடு அடமானம் வைனா தோடு என்கிட்டயே கவுரிங் தோடு போட்டு திரியிறேன். அதை கொண்டு போய் அடமானம் வச்சு என்னை அவ்வளோதான் மொத்தக்க எச்சிக்கா திப்பி விடுவாங்க. ஒழுங்காக போய் வீட்டில் போய் தின்னுபிட்டு தூங்குற வழியை பார்ப்போ. பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறேன். இந்த பையனை என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க அப்பே அங்கே இருந்துக்கிட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கிறேன். இந்த பையன் போக மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுறது? அது சரி, அப்பாட்ட ஃபோன் பண்ணி இப்போ பேசுகிறேன். அப்பா காசு கொடுத்தா நீ எனக்கு வாங்கி தருவீல? எப்பா நான் தான் குட்டி கருவாயும் பேசுகிறேன். எப்பா எனக்கு சைக்கிள் வாங்கணும், காசு போட்டு விடுப்பா. தயவு செஞ்சு காசு போட்டு விடு, எனக்கு ஆசையாக இருக்கு. எல்லாரும் சைக்கிள் வாங்கி ஓட்டுறாங்க, நான் மட்டும் வாங்கி ஓட்டாமல் இருக்கிறேன். என்னது 50 ரூபாய்க்கு சைக்கிள் யாருப்பா தருவா? எனக்கு நீயே காசு போட்டு விடு. இல்லை குட்டிக்கிறவையா, உங்கள் அப்பா 50 ரூபா போட்டுடுறான்னா? அதான் தெரியுமே, உங்கள் அப்பாவுக்கு 50 ரூபா அனுப்புறதே சிரமமாக இருக்கும்ல. உங்கள் அப்பனை பெற்று வளர்த்து என்னத்துக்கும் பிரோஜனம் கிடையாது. வேலை பார்த்து ஒரு காசு கீசனுக்கு அனுப்புறான்னா பார்த்தியா? இல்லை நீ சொன்னால் கேட்க மாட்டேன். நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இங்கேயே இருந்தேன். நீ அங்கே வந்து அடம் முடிச்சுட்டு கிளப்பல, நானே போய் வாங்கிட்டு வரேன், சரியா? கிளவியா என்ன எதுக்கு இங்கே வர சொன்னேன்? இந்த சைக்கிள் கடைக்கிட்டு எதுக்கு கிளவி வர சொன்னேன்? சொல்லி சீக்கிரம். இல்லை கருவாம்பேலே உன் தம்பி அடம் பிடிச்சிக்கிட்டு மாற மாட்டேங்கிறியால, அதான் 300 ரூபா கையில் வச்சிருக்கிறேன். 300 ரூபாய்க்கு ஏதாவது சைக்கிள் தான் கேட்கல, அதை வாங்கி உன் தம்பி கையில் கொடுத்து விடுவோம். உன் தம்பி ஓரியாண்டிக்கிட்டே கிடக்குறியால, என்ன பண்ணுறதே தெரியல. அதுக்கு 300 ரூபாய்க்கு ஏதாவது சைக்கிள் தான் கேட்கல. 300 ரூபாய்க்கு சைக்கிள் எவன் கொடுப்பா? அங்கே இருக்கிறது பூரா 3000 ரூபா சைக்கிள் சொன்னார். இருந்தாலும் 300 ரூபாய்க்கு எப்படி கிளவி சைக்கிள் தருவாங்க? சரி வா கேட்டு பார்ப்போம். கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது பண்ணுவோம். வா. என்ன சைக்கிளில் என்ன விலைண்ணே? என்ன சைக்கிள் ஒன்று 3 ரூபாய்க்கு விற்கிறேன், வேணும்னா சொல்கிறா வாங்கிக்க. 3 ரூபா தானே? சரி 5 ரூபா 10 ரூபாவே வச்சுக்க. எனக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறியா? ஏய் நான் சொன்னது 3000 ரூபா. 3000 ரூபா கொடுத்தா அந்த சைக்கிள் தானே. இல்லையா கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு வேன் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. கிளம்பு. என்ன 3000 ரூபாய்க்கெல்லாம் சைக்கிள் வேணாம்னே? அந்த பையன் சைக்கிளை வாங்கி என்ன பண்ண போறியா? குப்பையை தூக்கி கூட்டு போயிருவியான். நீ ஏதாவது பழைய சைக்கிள் 300 ரூபாய்க்கு வச்சிருந்தேன்னா கொடு, நான் அதை வாங்கிட்டு போய்க்கிறேனே. ஏதாவது பழைய சைக்கிள் இது வச்சிருக்கிறியா? பழைய சைக்கிள் தானே, இருக்கு வேணும் வாங்கிட்டு வா. அது வேணா 300 ரூபா, என்ன 200 ரூபாய்க்கே கொடுக்குறேன், எடுத்துட்டு போ. ஆனால் எல்லாம் துருப்பிடிச்சு கிடக்கும், அதையும் பார்த்துக்க. என்ன போதும் அவன் மூஞ்சிக்கு அது போதும், சீக்கிரம் கொண்டா, நான் எடுத்துட்டு போறேன். குட்டி கருவாயா, உனக்கான சைக்கிள் வந்துருச்சு பாத்தியா? எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தியா சைக்கிள்? அந்த காலத்து மாடல்னால ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும்ல. நீ இதை ஓட்டிட்டு போ, உன்னைய பார்த்து எல்லாருமே ரசிப்பாங்க பாத்துக்க. எரும மாடு, இதை ஓட்டுனா நீ ரசிக்க மாட்டாங்கடா, கிண்டல் செய்வாங்க. துருப்பிடிச்ச சைக்கிளை ஓட்டிட்டு போறியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சைக்கிள் தானே கேட்டேன், இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இது அந்த காலத்துல காலையில பால் ஊத்துறதுக்கு போவாங்க, அந்த சைக்கிள் மாதிரி இருக்குது. எனக்கு இது வேணும், எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும், மாடலா இருக்கு சைக்கிள் தான் வேணும். ஏய் உனக்கு இது வாங்கி கொடுத்ததே பெருசு மாடல் சைக்கிள் வேணுமா? இதை ஓட்டிட்டு போல, மூஞ்சிக்கை அது போதும். இதுக்கு மேலே கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன். பேச்சாட்டு போ, உள்ள போ. இது பேராண்டி, இதை வச்சுக்க, இது நல்லா இருக்கு பத்தியா ஓட்டுறதுக்கு. உனக்கு இதுக்கு சரியா இருக்கும்ல. கருவாயா உனே பகல தந்தே. ஆமா என்னடா சைக்கிள் இது? எது ஓடைக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்தியா? இப்படி துருப்பிடிச்சு கிடக்குது. எந்த ஓடைக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து பாட்டா மாட்டி வச்சிருக்கிற? அட பாவி போயிலே. சரி நான் வந்து விஷயத்த சொல்றேன். வா, கோதாவரி இட்லி ஊற்றி வச்சிருக்கலாம், போய் நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவோம். வா, நம்ம நல்ல வயிற்று பசியா ஆத்திக்கலாம்டா. வாடா, நிறைய இட்லி சுட்டு வச்சிருக்காமா. அப்படியா? எனக்கு கூட ரொம்ப பசிக்குதுனே. நானும் என்ன பண்ணே. வா கோதாவரி அக்கா சுட்டு இட்லியை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா 5 ஓலை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கோதாவரி அக்கா நல்லத்தானே சமைக்கும். அதெல்லாம் சொல்லடுமாடா. கோதாவரி எல்லாமே சூப்பரா செய்வா பாத்துக்க. எல்லாம் 5 போல இருக்கும் பாத்துக்க. வா. கோது, உன் இட்லியை சுவைக்க நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். கோது, எங்கள் 2 பேத்துக்கு 4 நாள் இட்லி எடுத்து வை. முதல் சாப்பிட்டுக்குறோம், அடுத்தடுத்து வாங்கிக்கிறோம். என்ன ஒன்று ஒன்றா வை, அப்படின்னா தான் நல்லா சாப்பிட முடியும். மொத்தமாக கூட்டினா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகி போயிடும். ஏமாம்மா உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். இந்த பையனுக்கு வந்துருக்கிறியா? இந்த கருவாய் மேலுக்கு 4 இட்லி ஊற்றி கொடுக்கணுமா? இவன் சும்மாவே 50 இட்லி 100 இட்லி சாப்பிடுவியா? இங்கே மாவு கிடையாது மாமா, கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். பத்துக்கு அளவா சாப்பிட சொல்லு. ஏய் யார் 50 இட்லி 100 இட்லி சாப்பிட சொல்ல? நீ சொன்னது தப்பு. நான் 200 இட்லி சாப்பிடுவேன்க்கா. சரி இட்லி எடுத்து வை. நான் வந்தா என்ன வரலன்னா என்ன? இட்லி எடுத்து வைக்க, சாப்பிட்டு போயிடுறேக்கா. சரி உட்காந்து தொல்ல, கம்மியா சாப்பிடு, இல்லைன்னா மாவு இருக்காது பாத்துக்க. எங்க அப்பா என்ன அடிச்சு போடுவார் பாத்துக்க. அடடடா, இந்த இட்லி என்ன பரங்கிக்காய் மாதிரி இருக்குது. ஏக்கா என்னது இது? இட்லி இப்படி இருக்குது. இதை தொட்டு மண்டையில விட்டு எரிஞ்சோம்னா மண்டையை உடஞ்சு போயிரு போல, அந்த அளவு கல்லுமா இருக்குதே. ஏமாமா இதுக்குதான் அவனை கூப்பிட்டு வரதுன்னு சொல்லி பாத்தியா? ஓசில திங்கிறது மட்டும் இல்லாம எப்படி சொல்றேன் பாத்தியா? இட்லி பரங்கிக்காய் மாதிரி இருக்காமா. ஏய் நீ திங்கிறதே ஓசி இட்லி, அதுல வேற கருத்து வேற சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கா தின்னுபடி இடத்த காலி பண்றா. ஐயோ தடிக்கிட்டே அங்கே பாரு, கோதாவரியோட அப்பே வந்திருக்கிறியா? போச்சே இன்னைக்கு நீ என் அடின்னு அடிக்க போறியா பார்த்துக்க. என் வீட்டில் வந்து இட்லியோ தின்னுக்கிட்டு இருக்கேன்னு. ஐயோ தின்னுக்கிட்டு இருக்கியா பாரு கொஞ்சம். என்னடா இது ஆச்சரியம்? அந்த ஆள் பாட்டுக்கு வந்தாரு, உள்ள போயிட்டாரு, எதுவுமே சொல்லல. நான் கூட ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கோதாவரி அக்கா சமாதானம் ஆயிட்டாரு போலக்கோ. தடி
அரியண்ணனுக்கு சீக்கிரமே தண்டனக்கா தானே. கருவாயா டண்டனக்காலடா டும்டும்டா டும்டுனா தான் கல்யாணம் டண்டனக்காடா செத்து போறது ஒழுங்கா சொல்றா சொல்லும் போதே வார்த்தை எப்படி சொல்றியான் பாரு. ஏன்டி கோதாவரிய என்ன இட்லி மாவுல பெருச்சாளி செத்து கிடக்கு அதை பார்க்காம இந்த பயல்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களும் வெக்கமே இல்லாம உட்காந்து இட்லி தின்னுக்கிட்டு கிடக்குறாங்க. இட்லி மாவுல பெருச்சாளி செத்து கிடக்குறியே சீக்கிரம் எல்லாத்தையும் தூக்கி ஊத்து. நீ சாப்பிடல நீ சாப்பிடாத வரைக்கும் சந்தோஷம். இது ரெண்டுத்தையும் பத்தி விடுப்போ. ஏன்டா அறிவு கட்ட பயல்களா உங்ககிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேமா ஆஸ்பத்திரிக்கு ஓடுக்கடா. இட்லி மாவுல பெருச்சாளி செத்து கிடக்குது அதை ஊத்தி கொடுத்துருக்குற அதையும் தின்னுபிட்டு உட்காந்துருக்கிறீங்க. வேமா ஓடுங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இட்லி மாவுல பெருச்சாலியா? ஐயோ என் கோதாவரி அக்கா ஒழுங்கா பார்த்து மாவு ஊத்த மாட்டியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகணுமே. கோதாவரி என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க மாவு கலக்கிட்டு ஊத்த தெரியாதா? ஐயோ பெருச்சாளி போயிருக்கிறானே நான் என்ன பண்ணுவேன் ஆஸ்பத்திரிக்கு போறேன். எப்பா ஏப்பா இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? பெருச்சாலிலாம் ஒன்றும் கிடையாது. நான் மாவு பார்த்து தானே ஊத்துனேன். நீ எதுக்கு இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் போய் தான் சொன்னேன். எதுக்கு போய் சொன்னேன்? அந்த பயலுக்கு எதுக்கு இங்கே உட்காந்து இட்லி தின்னுட்டு இருக்காங்க அதை விரட்டுறதுக்காக தாண்டி சொன்னேன். நீ அவனுங்களை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடுற வேலை வச்சுக்காத. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிட்டு வரேன். அவங்களுக்கு இட்லி ஊற்றிக்கிட்டு கிடக்குறியா? அவங்க டவராவா துப்பாங்க. இனிமேல் இதுக்கு மேலே இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்கல்ல அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். போய் வீட்டுக்குள்ளே போய் வேலையை பாருப்போ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.